ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கூல் ட்ரிங்க் பாட்டிலை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஏன் ஃபிஸ் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஹென்ரிஸ் லா. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, CO2 கேஸை ஹை ப்ரெஷர் பாட்டிலை நல்லா டைட் பண்ணி உள்ள ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பாட்டிலை ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகுது? இந்த ப்ரெஷர் லோ ஆகுது. அப்போ டிசால்வ் ஆன CO2லாம் வெளியில் வருது. அதை தான் நம்ம ஃபிஸ்ஸுங்கிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பார்ஷியல் ப்ரெஷர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பார்ஷியல் ப்ரெஷர்னால் இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் அசியூம் O2 கேஸ் இருக்குது, CO2 கேஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த CO2 கேஸு இந்த கண்டெய்னர் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் தனியாக இருக்கும், இது தனியாக ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இப்போ இது ரெண்டு கேஸ் இருக்கிறதுனால CO2 எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரை நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2ங்கிறோம். ஆக்சிஜன் எக்ஸர்ட் பண்ணுற வால் மேலே ஹிட் பண்ணும், ஸோ அதை நம்ம ப்ரெஷருங்கிறோம். ஆக்சிஜன் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ மோர் தென் ஒன் கேஸ் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம பார்ஷியல் ப்ரெஷர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ நவ் வாட் இஸ் ஹென்ரிஸ் லாங்கிறத பார்க்கலாம். ஹென்ரிஸ் லானா த சாலிபிலிட்டி X, இங்கே சாலிபிலிட்டியை மோல் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். சாலிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். இப்போ சப்போஸ் இதுதான் சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில். ஸோ அதில் CO2 கேஸ் டிசால்வ் ஆகிருக்குன்னா இந்த CO2 கேஸு எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்குங்கிறது எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இது மேலே எவ்வளோ CO2 இருக்குது, அது எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் எந்த அளவு பார்ஷியல் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த அளவு தான் இங்கே உள்ள டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த லா எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட், KHங்கிறது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது சாலிபிலிட்டி, அதான் மோல் ஃப்ராக்ஷன். The statement is the solubility of a gas in a liquid is directly proportional to the partial pressure of the gas present above the surface of liquid. So P directly proportional to X. Xங்கிறது solubility, proportionality constant KHங்கிறது Henry's constant. ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நேச்சர் ஆஃப் த கேஸை பொறுத்தும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீலியம் கேஸோட KH வேல்யூ ஹையர், தட் இஸ் 144. நைட்ரஜன் கேஸ் 293ல் 76, நைட்ரஜன் கேஸுக்கு 303ல் 88. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது KH வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ KH மோர் மீன்ஸ் லோயர் சாலிபிலிட்டி, மோர் த KH லோயர் த சாலிபிலிட்டி, ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ KH இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. KH மோராக இருந்தால் சாலிபிலிட்டி லெஸ்ஸாக இருக்கும். If this is more, this will be less. So from this law, when the pressure is more, the solubility will be more. Solubility of gas increases with increase in pressure, and the solubility of gas decreases with increase in temperature. ஏன்னா இது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் இந்த ப்ராசஸ்லேயே ஹீட் லிபரேட் ஆகுது. ஸோ நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். So P is equal to KH into X resembles the Y equal to mx straight line equation. The line passes through the origin. The slope இங்கே KH. Slope, when you plot the graph between partial pressure of CO2 and mole fraction, from the straight line, the slope of the straight line, we can find the KH value. So limitations of Henry's law, pressure not very high இருக்கக்கூடாது, temperature not very low இருக்கக்கூடாது. அந்த கண்டிஷனில் தான் இது அப்ளை ஆகும். எக்ஸ்பிளைன் ஒய் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் இன் கோல்டு வாட்டர் ராதர் தேன் in warm water. Why aquatic animals are
more comfortable in winter season than in summer season அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், aquatic animal respirate using the oxygen dissolved in water. So PCO2 is directly proportional to XO2. PO2 is directly proportional to XO2. So இங்கே வந்து pressure, temperature கம்மியாக இருந்துச்சுன்னா கோல்டு சீசனில், கோல்டு வெதரில், கோல்டு வாட்டரில் டெம்பரேச்சர் வில் பி லோ. ஸோ அப்போ KH வேல்யூ வில் பி லோ. ஸோ சாலிபிலிட்டி வில் பி மோர். அப்போ மோர் ஆஃப் ஆக்சிஜன் வில் பி dissolved in water in cold water. So aquatic animals will be more comfortable in cold water. Next, applications of Henry's law. சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிலாம் இந்த ஹென்ரிஸ் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஹை ப்ரெஷர், நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா மோர் CO2 டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ வென் யூ ஓப்பன் த பாட்டில் த ப்ரெஷர் டிக்ரீசஸ், த டிசால்வ் ஆன CO2 கேஸ் வெளியில் வருது. நெக்ஸ்ட் ஸ்கியூபா டைவர்ஸ். இந்த ஸ்கியூபா டைவர்ஸ் அண்டர் சி போகும்போது அங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி ஷுட் இன்க்ரீஸ். ஸோ அப்போ நைட்ரஜன் கேஸு அதிகமாக டிசால்வ் பிளட் ஸ்ட்ரீமில் இருக்குது. ஸோ இந்த டைவர்ஸ் வந்து வெளியில் வரும்போது நார்மல் ப்ரெஷருக்கு வராங்க. அப்போ ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. இப்போ டிசால்வ் ஆன நைட்ரஜன் கேஸ்லாம் பபுள்ஸாக பிளட் கேப்லரியில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை நம்ம பென்ஸுங்கிறோம். அது ஒரு ஃபேட்டல் கண்டிஷன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்கூபா டைவர்ஸ் எடுத்துகிட்டு போகிற சிலிண்டரில் நைட்ரஜன் கேஸோட பர்சன்டேஜை கம்மி பண்ணிவிட்டு ஹீலியம் கேஸோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி விடணும். ஏன்னா ஹீலியம் கேஸ்க்கு KH வேல்யூ வந்து மோர். அப்போ மோராக இருக்கும்போது சாலிபிலிட்டி வில் பி லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் வில் நாட் பி தேர். ஸோ நெக்ஸ்ட் மவுண்டெயின் கிளைம்பர்ஸ். மவுண்டெயின் கிளைம்பர்ஸு மேலே போகும்போது ஹை ஆல்டிடியூடில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் ஏரில் டிசால்வ் ஆகிருக்கிறதும் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த கண்டிஷனை வந்து நம்ம ஹைபாக்சியா அப்படிங்கிறோம், ஆர் அனாக்சியா அப்படிங்கிறோம். ஸோ அவங்க லோயர் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ப்ரீத். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால தான் அவங்க ஆக்சிஜன் சிலிண்டரை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, CO2க்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ P கொடுத்துட்டாங்க, KH கொடுத்துட்டாங்க. கேல்குலேட் த குவான்டிட்டி, எவ்வளோ CO2 வந்து 500 ml வாட்டரில் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கிவன்? த கிவன் வேல்யூஸ் KH இஸ் ஈக்குவல் டு 1.67 into 10⁸ Pascal and partial pressure of CO2 is 2.5 atm. ஸோ இது வந்து பாஸ்கலில் இருக்குது, ஏடிஎம்மில் இருக்குது. ஸோ அப்போ ஒரே யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம். அப்ராக்சிமேட்லி 1 atm is equal to 10⁵ Pascal. ஸோ திஸ் வில் பி 2.5 into 10⁵ Pascal. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு XCO2 கண்டுபிடிக்கணும். XCO2 will be PCO2 by KH. What is PCO2? 2.5 into 10⁵ divided by 1.67 into 10⁸. So இதை சால்வ் பண்ணால் we get the amount in mole fraction. So what is mole fraction? Mole fraction is equal to number of moles of solute divided by number of moles of solute plus solvent. ஸோ இங்கே வந்து டைலூட் சொல்யூஷன்றனால NCO2 இந்த டினாமினேட்டரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து NCO2 ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போது NH2Oக்கு என்ன பண்ணுறது? NH2O வில் பி வெயிட் ஆஃப் வாட்டர் divided by molecular weight of water. இங்கே வாட்டர் வந்து 500 ml. ஸோ 500 gram divided by 18. The density of water is 1. ஸோ mlலும் வெயிட்டும் சேம். ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் XCO2 நீங்கள் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, NCO2 இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. XCO2 into NH2O நம்ம போட்டோன்னா we get
CO2. So the NCO2 ஓட ஃபார்முலா என்ன? NCO2 is WCO2 by MCO2, which is WCO2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். This is 44. ஸோ இப்போ NCO2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை 44ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you get the weight of CO2 in 500 ml of water. ஸோ இதுக்கான ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். At the same temperature, CO2 gas is more soluble in water than O2 gas. CO2 gas தான் more soluble-ன்றாங்க than O2 gas. அப்போ எதுக்கு வந்து higher KHன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? PCO2 is equal to KHCO2 and XCO2. PO2 will be equal to KHO2 into XO2. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? which is more soluble-ன்றாங்க. CO2 more soluble-னா இந்த KH will be less. அப்போ இது more soluble-னா இது வந்து என்னது? less soluble. அப்போ இதோட KH more. ஸோ the answer என்னது? KH of O2 is higher. Which will have higher KH? And the answer is O2. KH of O2 is higher. What is the significance of Henry's constant? ஸோ Henry's constant வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த வேல்யூ ஹையராக இருந்தால் சாலிபிலிட்டி வில் பி லோயர். ஸோ அப்போது எந்த கேஸு மோர் சாலிபிள் ஆகும், எந்த கேஸ் லெஸ் சாலிபிள் ஆகும்னு நம்ம இந்த KH வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா P is equal to KH into X. ஸோ அப்போ this is constant. If this is more, this will be low. If this is less, this will be more. அப்போ KH வேல்யூ லெஸ்ஸாக இருந்தால் சாலிபிலிட்டி will be more. So that is the significance of Henry's constant. Calculate the solubility of CO2 in water at 298 Kelvin. ஸோ என்ன கேட்குறாங்க? அவங்க கேட்குறது XCO2. ஸோ ஃபஸ்ட்டு வாட் they are asking, what is given. ஸோ இதோட சிம்பிளை போட்டிங்கனாலே பாதி ப்ராப்ளம் ஓவர். They are asking solubility of CO2. XCO2 they are asking. What they have given? The given is PCO2 is 760 millimeter mercury and KHCO2 is 1.25 into 10 power 6 millimeter mercury. இங்கே வந்து both the units are same millimeter mercury for pressure as well as KH. So no need to bother. So just substitute. The Henry's law is PCO2 is equal to KH into XCO2. So we need to find XCO2. So XCO2 will be PCO2 divided by KH. So PCO2 என்னது? 760 millimeter mercury divided by 1.25 into 10 power 6 millimeter. So இதை சால்வ் பண்ணிங்கன்னா you get the answer. ஸோ இதோட ஆன்சரையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி நல்லாவே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை குவிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் KH வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். KH வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் மெயினான கான்செப்ட் இங்கே. ஸோ இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா டெஃபினேஷன் கேட்பாங்க. தட் இஸ் வாட் இஸ் ஸ்டேட் ஹென்ரிஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அந்த இதை பேஸ் பண்ண நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்புறம் நம்ம அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கான்செப்டை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ரவுல்ஸ் லால பார்க்கலாம்.